ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் ஐரோஸ் A to Z. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட பாட்டிங் மிக்ஸில் ஒரு பப்பாயா பிளான்ட்டும் அப்புறம் டேபிள் ரோஸ் கட்டிங்கும் பிளான் பண்ணியிருந்தோம். அதனோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த பப்பாயா பிளான்ட் தான் நம்ம பாட்டிங் மிக்ஸ் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் இன்னொரு இடத்துலேருந்து பிடுங்கிட்டு வந்து நம்ம மாடியில் நம்ம தயார் பண்ண பாட்டிங் மிக்ஸை ஒரு க்ரோ பேக்கில் போட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த பப்பாயா பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அழகாக தளதளன்னு செழிச்சு வளர்ந்துருக்குது. ஆனால் மை பேட் லக் என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் எ மேல் ட்ரீ. மேல் பப்பாயா பார்த்தீங்கன்னா அதனால் பெரிய யூஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. மேபி மகரந்த சேர்க்கைக்கு உதவும் அப்படின்னா கூட நமக்கு மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. நம்மளோட நேரம், உழைப்பு எல்லாத்தையும் அது ஒரு வீணாக்கிற விஷயந்தான். நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு பிளான்ட் நமக்கு மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. நாம் இன்றைக்கி இந்த மேல் பப்பாயாவை ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த க்ரோ பேக்கில் இன்னொரு பப்பாயா பிளான்ட் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்ட முள்ளங்கி விதைகள்லாம் கூட நல்லா முளைச்சிருக்குது. அந்த முள்ளங்கி செடிகள்லாம் டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த பப்பாயாவை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபீமேல் பப்பாயா வந்து அந்த மொட்டுக்களே வந்து நல்லா குண்டாக இருக்கும். மொட்டுக்களோட காம்பு சின்னதாக வரும், லென்த்து ஜாஸ்தி இல்லாமல் சின்னதாக இருக்கும். மொட்டு வந்து பெருசாக இருக்கும் ஃபீமேல் பப்பாயில். மேல் பப்பாயில் பார்த்தீங்கன்னா காம்பு மொட்டுக்களை பார்க்கும்போதே காம்பே நீளமாக இருக்கும், மொட்டுக்கள் சின்னதாக இருக்கும். ஸோ அதிலே தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேல் பப்பாயில் கொத்து கொத்தாக ஃப்ளவர்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த பப்பாயாவை ரிமூவ் பண்ணியாச்சு. முள்ளங்கி பிளான்ட்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகலை. நல்லா வாட்டரிங் பண்ணிவிட்டு ஈஸியாக மெல்ல ஷேக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். மெயின் வேர்கள் அப்படியே வந்துடுச்சு. இன்னும் சின்ன சின்ன ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் இருக்கும். அதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம பிளான்டிங் பண்ணணும். வேறு பிளான்ட் எது வச்சாலும் சரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்துட்டு நிறைய பப்பாயா விதைகள் போட்டு நிறையா முளைச்சிருந்துச்சி. அதிலேருந்து எடுத்து என்கிட்ட இருக்கிற இந்த செடிகள் வாங்கும்போது நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல செடிகளை மாற்றி வைக்கிற வேண்டிய பாட்டிலாம் அந்த மாதிரி க்ரோ பேக்ஸ்லாம் கிழிக்காமல் அழகாக எடுத்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பப்பாயா ஒன்று எடுத்து பிளான் பண்ணியிருக்கிறேன். இது தொட்டியில் விதை போட்டு வளர்ந்து அதுலேருந்து எடுத்து ரீப்ளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ மாடியில் குறைஞ்சது ஒரு 5 இல்லை 6 பப்பாயா மரம் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த தொட்டியிலே இருக்கிற பிளான்ட்டில் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம பிடுங்கின பப்பாயாவுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்று ஒன்று எடுத்து நம்ம பிடுங்கின பப்பாயாவுக்கு பதில் அதிலேயே ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதனோட அப்டேட்ஸ் என்ன, இது முளைச்சி இதுவாது பையில் ஃபீமேல் ட்ரீயாக வந்து நமக்கு ஈல்டு கொடுக்குதா இல்லையா அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட்ஸ் போடும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கம்மிங் டு டேபிள் ரோஸ், நம்ம அந்த பாட்டி மிக்ஸ் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் ஒரு சின்ன ட்ரம் மாதிரி இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் டேபிள் ரோஸ் வச்சுருந்தோம். பாருங்கள், இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஒரு டேமேஜான ஒரு பாட்டு. அதை தூக்கி போடாமல் கட் பண்ணி அதில் நம்ம மல்டி கலர் டேபிள் ரோஸ் வச்சுருந்தோம். இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் டேபிள் ரோஸ் பார்த்திங்கன்னா வெரி ஈஸி டு மெயின்டெனன்ஸ். ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் அப்படியே நம்ம கிள்ளி வச்சுட்டு டெய்லி வாட்டரிங் பண்ணால் போதும். அதுவும் இல்லாமல் எல்லாருமே மாடி தோட்டத்தில் டேபிள் ரோஸ் வச்சோம் அப்படின்னா உண்மையிலே நம்ம டெய்லி அந்த நம்ம கார்டனை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி அழகாக டேபிள் ரோஸ் நிறைய வச்சு வளங்க. கண்ணுக்கும் குளுமையாக இருக்கும், மனதுக்கும் திருப்தியாக இருக்கும். அண்ட் அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். Until then, it's bye-bye from Airos A to Z. Bye-bye friends. Thank you.